Hi students, 12th Maths Chapter 7 Application of Differential Calculus Introduction Part 3. So mean value theorems. So mean value theorems la நம்ம Rolle's theorem Lagrange's mean value theorem பார்க்கலாம். So first one Rolle's theorem. Rolle's theorem ஓட statement என்னன்னா let f of x be a continuous on closed interval a comma b and differentiable on open interval a comma b and f of a equal to f of b. ஸோ 3 கண்டிஷன். ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக இருக்கணும் க்ளோஸ்ட் இன்டர்வலில். ரெண்டாவது கண்டிஷன் வந்து ஓப்பன் இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். மூணாவது கண்டிஷன் எஃப் ஆஃப் ஏவும் பியும் ஈக்குவலாக இருக்கணும். இந்த 3 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆயிடுச்சுன்னா தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட். ஸோ அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் அப்படின்னா மோர் தென் 1 பாயிண்ட் கூட இருக்கலாம். மினிமம் 1 பாயிண்ட் சி விச் பிலாங்ஸ் டு த ஓப்பன் இன்டர்வல் ஏ கமா பி. ஸோ இது ரொம்ப ரொம்ப முக்கியம். அந்த சிங்கிற பாயிண்ட் வந்து இட் மஸ்ட் லை இன் த ஓப்பன் இன்டர்வல். அதாவது இந்த என் பாயிண்ட்ஸை இன்க்ளூட் பண்ணக்கூடாது. அண்டர் த கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ இதை நம்ம ஜாமெட்ரிக்கலாக பார்க்கலாம். இப்போ ஒரு கிராஃப் இருக்குது. ஸோ இந்த கிராஃப் ஒய் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் எக்ஸ். ஸோ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட்டு பி. ஸோ இன்பிட்வீன் ஏ அண்ட் பி நம்ம சின்னு ஒரு வேல்யூ ஃபைண்ட் அவுட் பண்ணுறோம். என்ன கண்டிஷனுக்கு உட்பட்டுனா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த கருவுடைய டேஞ்சன்ட் லைன் ஆனது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்குது. அதாவது இட் இஸ் ஹரிசாண்டல். ஸோ எக்ஸ் ஆக்சிஸ் பேரலாக இருக்கனால நம்ம இந்த இடத்துல ஸ்லோப் எம் ஈக்குவல் டு என்னன்னு வச்சுக்குவோம் 0. ஏன்னா ஆங்கிள் வந்து 0. ஸோ அதான் அந்த கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. ஸோ ஹியர் த டேஞ்சன்ட் லைன் வில் பி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ் அப்படிங்கிற பாயிண்ட்டும் நம்ம நோட் பண்ணோம். ஸோ டேஞ்சன்ட் லைன் இஸ் parallel to x-axis. ஸோ இந்த 3 கண்டிஷனையும் நம்ம சாட்டிஸ்ஃபை பண்ணிடுச்சுன்னா ரோல்ஸ் தியரம் இஸ் வெரிஃபைட் அப்படின்னு எழுதிடுறோம். ஸோ இந்த கண்டிஷனுக்கு உட்பட்டு இந்த சி வேல்யூவை இன்பிட்வீன் ஏ அண்ட் பிங்கிற ஓப்பன் இன்டர்வல்குள்ளே ஃபைண்ட் அவுட் பண்ணிடுறோம். ஸோ ஃபைண்ட் த வேல்யூ ஆஃப் சி அப்படின்னு கேட்பாங்க. அப்போ இந்த 3 கண்டிஷன், ஃபர்ஸ்ட் கண்டிஷன் கண்டினியூஸ் ஆன் த க்ளோஸ்ட் இன்டர்வல், செகண்ட் டிஃபரன்ஷியபிள் ஆன் ஓப்பன் இன்டர்வல், தேர்ட் எஃப் ஆஃப் ஏ ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. இன்கேஸ் இதில் ஏதாவது ஒரு ஃபெயிலர் ஆகுது அப்படின்னா நம்ம வந்து ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடலாம். இப்போ இங்கே அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சொல்லியிருக்காங்க. இப்போ இந்த கர்வில் பார்த்தீங்கன்னா நமக்கு ஒரு பாயிண்ட் தான் இருக்குது. இப்போ நான் வேற ஒரு கர்வ் எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரினா நம்ம ஆக்சஸ் வரைஞ்சிக்கலாம். ஸோ இதில் இப்போ நம்ம வரையக்கூடிய கர்வ் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிறேன். ஸோ இந்த மாதிரி அந்த கர்வ் போயிட்டுருக்கு. இப்போ இந்த கர்வுக்கு நம்ம டேஞ்சன்ட் எங்கெங்கெல்லாம் வரையலாம் அப்படின்னா, ஸோ இங்கே ஒரு டேஞ்சன்ட் வரையலாம், இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் வரையலாம், இந்த பாயிண்டில் ஒரு டேஞ்சன்ட் வரையலாம். ஸோ இந்த டேஞ்சன்ட்ஸ் எல்லாமே எப்படி இருக்குன்னா இட் இஸ் parallel to x-axis. ஸோ x-axisக்கு பேரலாக இருக்கு. These tangents are parallel to x-axis. இந்த பாயிண்ட் வந்து இந்த இடத்துல நம்ம C1 அப்படின்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட் வந்து நம்ம C2ன்னு எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்துல இந்த பாயிண்ட்டை C3ன்னு எடுத்துக்கலாம். அப்போ இதில் நமக்கு 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு, மோர் தென் 1 பாயிண்ட். அதான் நமக்கு ஸ்டேட்மெண்ட்டில் என்ன சொல்கிறாங்கன்னா அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போ மோர் தென் 1 பாயிண்ட்ஸும் கிடைக்கலாம் இன் பிட்வீன் திஸ் இன்டர்வல்ஸ். ஸோ இப்போ இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் பி. அப்போ ஏபி அப்படிங்கிற ஓப்பன் இன்டர்வல்குள்ளே நமக்கு இங்கே 3 பாயிண்ட்ஸ் கிடைச்சிருக்கு. என்ன கண்டிஷன்னா எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. தட் மீன்ஸ் த டேஞ்சன்ட் லைன் இஸ் பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இதான் வந்து ரோல்ஸ் தியரத்தோட ஸ்டேட்மெண்ட். இப்போ எந்த கண்டிஷன்லாம் இது ஃபெயில் ஆகுது அப்படின்றத நம்ம புரிஞ்சுக்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் கண்டிஷன் வந்து கண்டினியூஸாக இல்லை அப்படின்னு சொல்லிடுறோம்.
இந்த கண்டினியூஸ் டிஃபரன்ஷியபிலிட்டி பற்றி நம்ம 11th படிச்சிருக்கோம். ஸோ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இருந்தால் அதனுடைய லெஃப்ட் ஹேண்ட் லிமிட் ரைட் ஹேண்ட் லிமிட் இருக்கணும், இருந்து அது ரெண்டும் ஈக்குவலாக இருக்கணும். அப்போ தான் அந்த ஃபங்க்ஷனை நம்ம கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இப்போ கண்டினியூஸ் ஃபங்க்ஷனாக இல்லாத மாதிரி ஒரு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம். ஸோ இப்போ இந்த கிராஃப் எதை குறிக்குதுன்னா, இது வந்து tan x ஓட கிராஃப். ஸோ இந்த ஃபங்க்ஷன் என்னன்னு எழுதிக்கலாம்னா f of x equal to tan x. ஸோ இந்த ரோல்ஸ் தியரம் வெரிஃபை பண்ணுறது அங்கே கொடுத்துருக்கிற இன்டர்வலை பேஸ் பண்ணி தான். ஸோ இப்போ இந்த tan x-க்கு நமக்கு வந்து 0 to π அப்படிங்கிற இன்டர்வல் கொடுத்ததா எடுத்துக்கலாம். இப்போ இந்த 0 to π அப்படிங்கிற இன்டர்வலில் பார்த்தாங்கன்னா இந்த இடம் 0, இந்த இடம் π. ஸோ இன் பிட்வீன் 0 அண்ட் π இந்த கிராஃப் வந்து கண்டினியூஸாக இல்லை, இந்த இடத்துல வந்து பிரேக் ஆகிருக்கு. ஸோ கண்டினியூஸ்னா என்ன, நம்ம வித்தவுட் டேக்கிங் ஹேண்ட் கையெடுக்காமல் நம்ம வரையணும். ஸோ அதான் கண்டினியூஸ் ஃபங்க்ஷனோட சிம்பிள் எக்ஸ்பிளனேஷன். அப்போ இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சுன்னா 0 to π/2க்கு முன்னாடி வரைக்கும் கண்டினியூஸாக இருக்குது. பட் ஆஃப்டர் π/2 to π மறுபடியும் தனியாக கண்டினியூஸாக இருக்குது, இடையில ஒரு பிரேக் இருக்குது. அப்போ இதில் என்ன சொல்லிடலாம், ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகலை. அப்போ ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, ஹியர் f of x that is tan x is not continuous in closed interval 0, π. ஸோ ஃபஸ்ட்டு கண்டிஷனே சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நம்ம அடுத்த கண்டிஷனுக்கு போக தேவையில்ல. அப்போ என்ன எழுதிடலாம், ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் வெரிஃபைடு. தியரம் இஸ் நாட் வெரிஃபைடு. சரி, இதே ஒருவேளை இந்த இன்டர்வல் 0 to π/2ன்னு கொடுத்தாங்க அப்படின்னா அது கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் தான். ஏன்னா 0 to π/2ல அது கண்டினியூஸாக இருக்குது அப்படிங்கிற நம்ம க்ளோஸ்டு இன்டர்வல் எடுத்துக்கிறோம். ஸோ அடுத்தது செகண்ட் கேஸ் ஒன்று எடுக்கிறோம். செகண்ட் கேஸ், இப்போ f of x அப்படிங்கிற ஃபங்க்ஷனை நான் எப்படி டிஃபைன் பண்ணிக்கிறேன்னா, ஒரு பாலினாமியல் ஃபங்க்ஷன் x - 2 power 2/3 அப்படின்னு எடுத்துக்கிறேன். இது எந்த லிமிட்டில் எடுத்துக்கிறேன் அப்படின்னா பிட்வீன் 1 and 3. ஸோ இதனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன் நம்ம பார்க்குறோம். ரோல்ஸ் தியரத்தோட ஃபஸ்ட்டு கண்டிஷன் என்ன, இது கண்டினியூஸாக இருக்கணும். ஸோ பாலினாமியல் ஃபங்க்ஷன் கண்டிப்பாக கண்டினியூஸாக இருக்கும். அதனால் என்னென்னு எழுதிடலாம், f of x is continuous in closed interval 1, 3. பட் செகண்ட் கண்டிஷன் நம்ம செக் பண்ணோம் அப்படின்னா இதுக்கு டிஃபரன்ஷியேட் பண்ணணும். ஸோ f of x டிஃபரன்ஷியேட் பண்ணால் f dash of x. அப்போ nx power n - 1 ஃபார்முலா அப்ளை பண்ணணும். அப்போ என்ன வரும், 2/3 x - 2 ஹோல் பவர் 2/3 - 1 n x power n - 1. அகைன் உள்ளே இருக்கிற ஃபங்க்ஷன் டிஃபரன்ஷியேட் பண்ணால் எக்ஸை பண்ணால் 1 தான் வரும், -2 வந்து கான்ஸ்டன்ட் 0 ஆயிரும். ஸோ இதை நம்ம இன்னும் சிம்பிளிஃபை பண்ணால் 2/3 into x - 2 ஹோல் பவர், ஸோ 2/3 - 1 எல்சிஎம் 3 வந்துடும். நியூமரேட்டரில் 2 - 3 -1 வரும். ஸோ இந்த -1/3 நம்ம டினாமினேட்டர் கேரி அவுட் பண்ணால் we have 2 divided by 3 into x - 2 பவர் 1/3 வந்துடும். இதுதான் f dash of x. இப்போ இதில் நமக்கு கொடுத்துருக்கிற இன்டர்வல் என்னவா இருக்குன்னா 1, 3 இருக்குது. அப்போ அந்த க்ளோஸ்டு இன்டர்வல் எடுக்குள்ள 1ம் 3யும் ஒமிட் பண்ணி இன்பிட்வீன் வேல்யூஸ் எடுப்போம். சப்போஸ் நம்ம 2 எடுக்கிறோம், f dash of 2 லைஸ் பிட்வீன் 1 and 3. ஸோ இதில் சப்ஸ்டியூட் பண்ணால் 2 divided by 3 into 2 - 2 பவர் 1/3. அப்போ டினாமினேட்டர் பார்ட் 2 - 2 0 ஆயிடுச்சுன்னா எனிதிங் பை 0 நமக்கு என்னன்னு தெரியும், இன்ஃபினிட்டி. அப்போ ஹியர் f dash of x does not exist. ஸோ அது ஒரு ஃபைனைட் வேல்யூவாக வரணும். அப்போ இங்கே f dash of x does not exist. அப்போ என்னன்னு சொல்லிடலாம், it is not differentiable. Therefore f of x is not differentiable at the closed interval 1, 3. அப்பனா Rolle's theorem is not verified. Therefore Rolle's theorem is not verified. ஸோ இது ஒரு கேஸ். ஸோ ஃபஸ்ட்டு கேஸில் நம்ம வந்து அது
கண்டினியூஸ் ஃபங்க்ஷன் இல்லாதனால நாட் வெரிஃபைட் போட்டோம். இதில் டிஃபரன்ஷியபிள் இல்லைன்னு சொல்லியிருக்கோம். ஸோ அடுத்தது நான் ஒரு தேர்ட் எக்ஸாம்பிள் ஒன்று எடுத்துக்கிறேன். இதில் வந்து நான் ஃபங்க்ஷன் எஃப் ஆஃப் எக்ஸை எப்படி எழுதிக்கிறேன் அப்படின்னா எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு எக்ஸ் மைனஸ் 2 log எக்ஸ் அப்படின்னு எடுத்துப்போம். நம்மளுடைய இன்டர்வல் வந்து 2,7 அப்படிங்கிற க்ளோஸ்ட் இன்டர்வல். ஸோ லாகரதமிக் ஃபங்க்ஷனை பொறுத்த வரைக்கும் அது கண்டினியூஸாகவும் இருக்கும், டிஃபரன்ஷியபிளாகவும் இருக்கும். ஸோ அதனால் ஃபஸ்ட் நம்ம என்ன எழுதிடலாம், எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் கண்டினியூஸ் இன் closed interval 2,7 and it is also differentiable in the open interval. F of x is differentiable in open interval 2,7. So third condition நம்ம செக் பண்றோம். third condition என்ன அப்படின்னா f of a value f of b value ஈக்குவலா வரணும். சப்போஸ் இங்க f of 2 ன்னு போட்டா நமக்கு என்ன கிடைக்குது, 2 minus 2 log 2 அப்படின்னு கிடைக்குது. ஸோ அதுவே வந்து f of 7 அப்படின்னு போட்டா 7 minus 2 log 7. ஸோ இங்கே log 2 வேல்யூ log 7 வேல்யூ எல்லாமே ரெண்டுமே டிஃபர் ஆகும். ஸோ இது நம்ம லாகரிதமிக் வேல்யூஸ் அப்ளை பண்ணி பார்த்தோம்னா ரெண்டுமே கண்டிப்பாக எப்படி இருக்கும், நாட் ஈக்குவலாக தான் இருக்கும். ஆனால் log 2ஓட வேல்யூ வேறு, log 7ஓட வேல்யூ வேறு. இதை 2லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம், இது 7லேருந்து சப்ராக்ட் பண்ணுறோம். ஸோ ரெண்டுமே வந்து நாட் ஈக்குவலாக வந்திருக்கு. அப்போ தேர்ட் கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆகாதனால நம்ம என்ன சொல்லிடலாம், எஃப் ஆஃப் ஏ இஸ் நாட் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி. அப்படி இருந்தால் என்ன அர்த்தம், ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் வெரிஃபைடு. இதெல்லாம் நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா அந்த டெஃபினிஷன் இப்போ நமக்கு ஈஸியாக இருக்கும். ஸோ நம்ம ரோல்ஸ் தியரத்தோட டெஃபினிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, இட் இஸ் கண்டினியூஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் அப்படின்னு சொல்கிறாங்க. க்ளோஸ்ட் இன்டர்வலில் கண்டிப்பாக எப்படி இருக்கணும், கண்டினியூஸாக இருக்கணும். இதுதான் அதனுடைய ஃபஸ்ட்டு கண்டிஷன். ஸோ ரெண்டாவது கண்டிஷன் என்ன அப்படின்னா, இட் இஸ் டிஃபரன்ஷியபிள் இன் த ஓப்பன் இன்டர்வல். இதுதான் செகண்ட் கண்டிஷன். செகண்ட் கண்டிஷன் வந்து டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும் ஓப்பன் இன்டர்வலில். அடுத்தது மூணாவது கண்டிஷன் என்ன சொல்கிறாங்கன்னா, f of a is equal to f of b. ரெண்டு வேல்யூவும் கண்டிப்பாக ஈக்குவலாக வரணும். இந்த மூணு கண்டிஷனையும் சாட்டிஸ்ஃபை பண்ணியிருந்துச்சுன்னா தென் தேர் இஸ் அட்லீஸ்ட் 1 பாயிண்ட் சி. அதாவது ஒரு பாயிண்ட் தான் இருக்கணும்னு இல்லை, இந்த கேஸ் மாதிரி ஒன்றுக்கும் மேற்பட்ட பாயிண்ட்ஸ் இருக்கலாம். பட் மினிமம் ஒரு பாயிண்டாவது இருக்கும் இன் பிட்வீன் த க்ளோஸ்ட் இன்டர்வல், சாரி ஓப்பன் இன்டர்வல் a, b. சி லைஸ் இன் த ஓப்பன் இன்டர்வல். ஸோ இந்த இடம் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ இது வந்து என்ன இன்டர்வல், ஓப்பன் இன்டர்வல்குள்ளே சிங்கிற வேல்யூ கண்டுபிடிப்போம். என்ன கண்டிஷனுக்கு உட்பட்டு அப்படின்னா, அண்டர் த கண்டிஷன் எஃப் டேஷ் ஆஃப் சி ஈக்குவல் டு 0. இந்த கண்டிஷனை வச்சு நம்ம இந்த சிங்கிற வேல்யூவை இன்பிட்வீன் கண்டுபிடிச்சிடலாம். ஸோ இந்த இடத்துல தான் அந்த டேஞ்சன்ட் லைன் சிக்கு நேராக டேஞ்சன்ட் லைன் வில் பி பேரலல் டு எக்ஸ் ஆக்சிஸ். இந்த கருவுக்கு வரக்கூடிய டேஞ்சன்ட் ஆனது எக்ஸ் ஆக்சிஸ்க்கு பேரலாக இருக்கும். எந்த பாயிண்ட்லனா நம்ம கண்டுபிடிச்சா அந்த சிங்கிற பாயிண்ட்ல. ஸோ இதுதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ அதான் நம்ம ஒரு 3 எக்ஸாம்பிளில் இப்போ இந்த tan x வந்து 0 to π நாட் கண்டினியூஸ்னு பார்த்தோம். இந்த x மைனஸ் 2 பவர் 2/3ன்ற ஃபங்க்ஷன் வந்து அட் 2ல் வந்து பார்த்தீங்கன்னா நாட் டிஃபரன்ஷியபிளாக இருந்தது, டஸ் நாட் எக்ஸிஸ்டாக இருந்தது. அதனால் இட் இஸ் நாட் டிஃபரன்ஷியபிள், அதனால் இங்கே வெரிஃபை ஆகலை. அதே போல் இதில் எஃப் ஆஃப் ஏ எஃப் ஆஃப் பி வேல்யூ ஈக்குவல் ஆகலை. ஸோ இந்த மாதிரி 3 கண்டிஷன் ஏதாவது சாட்டிஸ்ஃபை ஆகலை அப்படின்னா ரோல்ஸ் தியரம் இஸ் நாட் வெரிஃபைடு அப்படின்னு எழுதிடலாம். ஸோ இதான் வந்து ரோல்ஸ் தியரம். ஸோ நெக்ஸ்ட் நம்ம லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் பார்க்கலாம். ஸோ லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம் கண்டிஷன் என்னன்னா, f of x be continuous in the closed interval and differentiable in the open interval. இதில் வந்து f of aவும் f of bயும் are not necessarily equal. அது ஈக்குவலாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. Then there exists at least one point c which belongs to the open interval a, b such that என்ன கண்டிஷன்னா f dash of c equal to f of b minus f of e. இப்போ இதை கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் பார்க்கலாம். ஸோ கிராஃபிக்கல் ரெப்ரசன்டேஷனில் இப்போ ஒரு கர்வ் இருக்குது, இந்த பாயிண்ட் ஏ இந்த பாயிண்ட் பி. ஸோ இன்பிட்வீன் ஏ அண்ட் பி சின்ற ஒரு வேல்யூவில் நம்ம இந்த இடத்துல ஒரு டேஞ்சன்ட் வரைஞ்சிருக்கோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இல்லை. ஸோ அந்த ரெண்டு கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை பண்ணால் போதும். இது வந்து ஒரு கண்டினியூஸாக இருக்கணும், அது மட்டும் இல்லாமல் கொடுத்துருக்கிற இன்டர்வலில் டிஃபரன்ஷியபிளாக இருக்கணும். இருந்துச்சுன்னா
நம்ம இந்த கண்டிஷன் f dash of c equal to f of b minus f of a by b minus a. இது ஆல்ரெடி நம்ம என்னன்னு படிச்சிருக்கோம்னா இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச் அப்படின்னு படிச்சிருக்கோம். இன்ஸ்டன்டேனியஸ் ரேட் ஆஃப் சேஞ்ச். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா இது வந்து ஒரு ரோல்ஸ் தியரத்திலிருந்து நம்ம கொண்டு வந்தோம் அப்படின்னா ரோல்ஸ் தியரத்தில் எஃப் ஆஃப் ஏவும் எஃப் ஆஃப் பியும் ஈக்குவலாக இல்லைன்னா இட் இஸ் லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். இஃப் எஃப் ஆஃப் ஏ இஸ் ஈக்குவல் டு எஃப் ஆஃப் பி ரெண்டும் சப்போஸ் ஈக்குவலாக இருந்துச்சுன்னா நமக்கு ரோல்ஸ் தியரம் கிடைச்சிக்குது. மூணாவது கண்டிஷன் சாட்டிஸ்ஃபை ஆயிடுது. அதனால இதை நம்ம ரொட்டேட்டட் ரோல்ஸ் தியரம் அப்படின்னும் மென்ஷன் பண்ணலாம். ஸோ அடுத்தது வந்து இப்போ சீக்கண்ட் அப்படின்னா என்னன்னா இப்போ டேஞ்சன்ட் அப்படின்றது ஜஸ்ட் டச்சஸ் த கர்வ், ஒரு லைன் வரைஞ்சா அதுதான் நம்ம டேஞ்சன்ட் சொல்கிறோம். அதே சீக்கண்ட் அப்படின்றது அந்த கருவை ஏதாவது 2 பாயிண்ட்ஸில் சந்திக்கணும். ஸோ இப்போ நம்ம இங்கே ஒரு சீக்கண்ட் லைன் வரைஞ்சிருக்கோம். ஸோ இந்த சீக்கண்ட் லைன் ஆனது இந்த டேஞ்சன்ட்டுக்கு எப்படி இருக்குன்னா பேரலலாக இருக்கு. ஸோ ஜியாமெட்ரிக்கலி த மீன் வேல்யூ தியரம் சேஸ் த சீக்கண்ட் டு த கர்வ் y equal to f of x between a and b. ஸோ இது ரெண்டுக்கும் இடைப்பட்ட ஏக்கும் பிக்கும் இடையில இஸ் parallel to the tangent line of the curve at some point c. இப்போ இந்த சிங்கிற பாயிண்ட்டுக்கு நேராக இது ரெண்டும் எப்படி இருக்குன்னா ஒன்றுக்கு ஒன்று பேரலாக இருக்கு. இந்த சீக்கண்ட் ஆனது அந்த டேஞ்சன்ட்டுக்கு பேரலாக இருக்கு. இது ஒரு விஷயம் இதுல இருந்து தெரிஞ்சுக்கிறோம். ஸோ இதான் வந்து லெக்ரான்ஜிஸ் மீன் வேல்யூ தியரம். ஸோ அடுத்து நம்ம பார்க்க போகிறது இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். Intermediate value theorem states that if f is continuous on a closed interval a comma b and c is any number between f of a and f of b inclusive, then there is at least one number x in the closed interval a comma b such that f of x is equal to c. ஸோ நம்ம ஒரு கிராஃப் ஒன்று எடுத்துக்கலாம். எக்ஸ் ஆக்சிஸ் அண்டு ஒய் ஆக்சிஸ் பிளாட் பண்ணிக்குவோம். ஸோ இதில் நம்ம ரெண்டு பாயிண்ட்ஸ் நோட் பண்ணிக்கிறோம். ஒன்று வந்து ஏ, இன்னொன்று வந்து பி. இது வந்து ஏ, இது வந்து பி. ஸோ ஏவுக்குரிய இங்கே பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் ஏ, பி நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள கிடைக்கக்கூடிய பாயிண்ட் வந்து எஃப் ஆஃப் பி. ஸோ இதை வந்து நம்ம ஜாயின் பண்ணிக்குவோம். ஏ கமா எஃப் ஆஃப் ஏ. ஸோ இந்த பாயிண்ட் வந்து ஸோ இந்த ரெண்டு பாயிண்ட்ஸையும் நம்ம கம்பைன் பண்ணி ஒரு கர்வ் ஒன்று வரைகிறோம். அந்த கர்வ் வந்து கண்டினியூஸ் கர்வ். இந்த மாதிரி ஒரு கர்வ் வரைஞ்சாச்சு. இந்த பாயிண்ட் வந்து ஏ கமா எஃப் ஆஃப் ஏ, இந்த பாயிண்ட் ஏ கமா எஃப் ஆஃப் பி. இப்போ இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா இந்த க்ளோஸ்ட் இன்டர்வல் ஏ கமா பிக்கு நடுவில் there is a number at least one number x in the closed interval. ஸோ இது ரெண்டுக்கும் நடுவில் எக்ஸ்னு ஒரு நம்பர் நமக்கு இருக்கு. என்ன கண்டிஷனுக்கு உட்பட்டுனா ஸோ இந்த எக்ஸ்ன்னு நம்ம ஃபங்க்ஷனில் சப்ஸ்டியூட் பண்ணால் we have f of x which is equal to c. That is c is any number between f of a and f of b inclusive. ஸோ இது ரெண்டுக்கும் இடையில சிங்கிற ஒரு வேல்யூ நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ண முடியும். ஸோ இதுதான் நம்ம இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். அதாவது நடுவில் கண்டிப்பாக ஒரு பாயிண்ட் வந்து அட்லீஸ்ட் ஒரு பாயிண்டாவதும் இருக்கும். ஸோ இப்போ இதே கிராஃபை நான் வந்து இதுதான் ஆக்சஸு. இந்த பாயிண்ட் ஏ, இந்த பாயிண்ட் வந்து பி. ஸோ இது எஃப் ஆஃப் ஏ, இது எஃப் ஆஃப் பி. இதை வந்து ஜாயின் பண்ணிக்கிறோம். ஸோ இப்போ இன்பிட்வீன் நம்ம ஒரு பாயிண்ட் இருக்குது, அந்த பாயிண்ட்டை தான் சின்னு எடுத்துக்கிறோம். தட் இஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் ஈக்குவல் டு சி.
ஏக்கும் பிக்கும் நடுவில் ஒரு நம்பர் எக்ஸ் எடுத்துக்கிறோம். இப்போ இது ரெண்டையும் நம்ம ஜாயின் பண்ணிடுறோம். ஸோ இப்போ இந்த f of x equal to c இருக்கு இல்லையா, it will be parallel to x axis. இப்போ நம்ம கர்வ் வரைகிறோம். அந்த கர்வு வந்து இந்த பாயிண்ட்டுக்கும் இடையில between f of a and f of b. இந்த லைனை கிராஸ் ஆகாமல் நம்ம அந்த கர்வ் வரைய முடியாது. அதாவது ஒன்றுக்கும் மேற்பட்ட பாயிண்டில் கிராஸ் ஆகிற மாதிரி வரையலாம். இப்போ இதில் பார்த்தீங்கன்னா 1 2 3 பாயிண்ட்ஸில் ரீச் ஆகுது. இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று, இந்த பாயிண்ட் ஒன்று. அதுவே வந்து ஒரே பாயிண்டில் ரீச் ஆகிற மாதிரி வரைய முடியும், போன கர்வ் மாதிரி. இப்போ இந்த லைனை கிராஸ் ஆகாமையே நம்ம கர்வ் வரைய முடியுமா அப்படின்னா இட் இஸ் பாசிபிள், நாட் பாசிபிள். ஸோ எப்படியா இருந்தாலும் நம்ம அந்த கர்வ் வந்து கிராஸ் ஆகிற மாதிரி தான் வரைஞ்சாகணும். ஸோ அப்போ அதுதான் இங்கே சொல்கிறாங்க, அட்லீஸ்ட் ஒன் நம்பர் இன் எக்ஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. ஸோ மினிமம் there is அட்லீஸ்ட் ஒன் நம்பர் எக்ஸ் இன் த க்ளோஸ்ட் இன்டர்வல் a, b. இதுதான் நம்மளுடைய இன்டர்மீடியேட் வேல்யூ தியரம். such that கண்டிஷன் என்னன்னா f of x equal to c. அந்த ஃபங்க்ஷனில் எக்ஸ்ன்னு சப்ஸ்டியூட் பண்ணக்குள்ள நமக்கு கிடைக்கக்கூடிய அந்த வேல்யூ வந்து c. அது கண்டிப்பாக எது ரெண்டுக்கும் நடுவில் இருக்கும், f of a க்கும் f of b க்கும் நடுவில் இருக்கும். ஏக்கும் பிக்கும் நடுவில் எக்ஸ்னு ஒரு வேல்யூ சப்ஸ்டியூட் பண்ணலாம். தேங்க்யூ.